காலத்தினர் மீது அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தென்னையில் ஏற்படக்கூடிய நோய்களை போக்குகின்ற முறைக்காகவும் அதேபோல் உர மேலாண்மை, நீர் மேலாண்மை என்கிற வகையில் பல்வேறு தலைப்புகளில் ஒரு கருத்தரங்கமாக நடந்து முடிந்திருக்கிற இந்த நிகழ்வில் இன்றைக்கு ஒரு மனநிறைவை நாம் பெற்றிருக்கிற சூழ்நிலையாக இருக்கிறது. உள்ளபடியே மனநிறைவை அடைந்திருக்கிறோம். இருந்தாலும் இதை முறையாக பதிவு செய்து ஆங்காங்கு விவசாயிகள் இருந்த இடத்திலேயே இதை பற்றி அறிந்து கொள்கிற வகையில் எப்படி நம்முடைய உழவர் செயலி என்று துவக்கியிருக்கிறார்களோ அதே மாதிரி இதையும் அவரவருடைய இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டோம். இதை இறுதிக்கட்டத்தை வந்திருக்கின்றோம். கூன் வண்டால் பாதிக்கப்பட்ட மரங்க. ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்டு வழியாக அந்த வண்டு உள்ளே போயிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா வாகைத்தொழுவு கிராமம், குடிமங்கலம் பிளாக்கு, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அங்கே இருக்கேன். பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற விவசாயியோட வயலில் இருக்கேன். ஸோ இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சிகப்பு கூன் வண்டோட தாக்குதல் வந்து கொஞ்சம் தென்படுதுங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இப்போ சிகப்பு கூன் வண்டு பார்த்திங்கன்னா என்ன இது தாக்குதல் அறிகுறி என்னன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து இந்த கூன் வண்டு தாக்குதல் ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, காண்டாமிருக வண்டு, தென்னையில் காண்டாமிருக வண்டு. இந்த காண்டாமிருக வண்டு வந்து குருத்து பகுதியில் வந்து குடஞ்சி உள்ளே போகிறதுனால அந்த வாசத்துக்கு ஈர்க்கப்பட்டு அந்த இடத்துல வந்து இந்த சிகப்பு கூன் வண்டு வந்து முட்டை வச்சிடும். முட்டை வச்ச உடனே அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த புழுக்கள் வந்து அந்த குருத்து பகுதிக்குள்ளே உள்ளே போய் உள்ள அந்த மரத்தோட பகுதியை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். இது ஒன்றுங்க. ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா, நம்ம வயலில் உழவு ஓட்டும் போதும் சரிங்க, அப்புறம் நம்ம ஒர்க்கர்ஸும் வேலையாட்களும் அந்த தண்டு பகுதியை வந்து டேமேஜ் பண்ணுவாங்க. அதை அருவாளில் கொத்தி வைக்கிறது அல்லது டிராக்டரில் உழுவும்போது பார்த்திங்கன்னா அந்த இதில் அந்த தண்டு பகுதியில் அடிபடுறதுனால அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா சாறு இல்லை பிசின் வடியும். அந்த பிசினுக்கும் ஈர்க்கப்பட்டு இந்த பெண் வண்டு வந்து கூன் வண்டு வந்து அந்த இடத்துல முட்டை வச்சு உள்ளே போயிடுங்க. ஓகே, இப்போ இது சேத அறிகுறி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே குருத்து பகுதிக்குள்ளே உள்ளே போயிருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து அந்த குருத்து பார்த்திங்கன்னா, குருத்து வந்து இளம் மஞ்சள் நிறத்தில் மாறுங்க. ஓகேங்களா, மஞ்சள் நிறத்தில் மாறி ஒரு 2 அல்ல ஒரு மாதத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து குருத்து சாஞ்சி போயிடும். ஓகேங்களா, இது ஒரு சிம்டம். சப்போஸ் அந்த கூன் வண்டு வந்து தண்டு பகுதி வழியாக உள்ளே போயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த தண்டு பகுதியிலேருந்து பிசின் மாதிரி அதாவது பழுப்பு நிறத்தில் ஒரு சாறு வடியும். ஓகேங்களா, அந்த பென்சில் வடிவ ஹோல் இருக்கும். அந்த பென்சில் வடிவ ஹோலில் இருந்து பழுப்பு நிற சாறு வடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புழுக்கள் உள்ள சாப்பிட்ட சக்கையும் வந்து அந்த வழியாக வருங்க. ஸோ இதெல்லாம் வந்து டேமேஜ் சிம்டம். அப்புறம் அந்த இடத்துல அந்த சாறு வடிகிற இடத்துல வந்து நல்லா தட்டி பார்த்திங்கன்னா டொம் அப்படிங்கிற அந்த உள்ள அந்த ஹாலோவாக இருக்கும். அதனால் டொம் சத்தம் கேட்கும். இது ஒரு சிம்டம். அப்புறம் நல்ல காலை வேளையில் அந்த பாதிக்கப்பட்ட மரத்தில் நீங்கள் காது வச்சு கேட்டிங்கன்னா உள்ள அந்த இது மாதிரி அந்த மெஷின் மாதிரி அந்த புழுக்கள் உள்ள புழுக்கள் வந்து சாப்பிட்ற சத்தம் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ இதை வச்சு வந்து இந்த புழுவோட கூன் வண்டோட தாக்குதல் இருக்குது அப்படிங்கன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. சரிங்க, இதை எப்படி இதிலேருந்து நம்ம மரத்தை பாதுகாக்கலாம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காண்டாமிருக வண்டு வந்து வராமல் இருக்கணும். அது தாக்குதல்லேருந்து நம்ம மரத்தை பாதுகாக்கணும். காண்டாமிருக வண்டு தாக்குதல் எப்படி வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து வயலில் பட்டுப்போன மரங்களை வந்து அப்புறப்படுத்திடணும். ஓகேங்களா, நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்போம். பாருங்கள், இந்த மரம் வந்து சிகப்பு கூன் வண்டால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து நிறைய என்ன எடுத்தோம்னா காண்டாமிருக வண்டோட புழுக்கள் வந்து எடுத்தோம். சரிங்களா, அதனால் பட்டுப்போன மரங்கள் இருந்ததுன்னா உடனடியாக அதை வந்து வயல்லேருந்து அப்புறப்படுத்திடணும். இது ஒன்றுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எருக்குழிகள்.
இருந்தது அப்படின்னா எருக்குழிகளில் தான் அந்த காண்டாமிருகம் வண்டு வந்து உற்பத்தி ஆகும். சரிங்களா? அதனால் அந்த எருக்குழிகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் மெட்டாரைசியம் அப்படிங்கிற பூச்சிகளை கொல்லக்கூடிய பூஞ்சானம் கலந்து வச்சிடலாம். அப்புறம் காண்டாமிருக வண்டுக்கு பார்த்திங்கன்னா பொறிகளும் இருக்குது, நிறைய கவர்ச்சி பொறிகள் இருக்குது. அதை வச்சும் அந்த இதை கவர்ந்து இழுத்து அழிச்சிடலாங்க. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ வேறு வழிமுறைகள் இருக்குது. அதாவது வேப்பங்கொட்டை தூளை எடுத்து மணலில் கலந்து குருத்து பகுதியில் போடுறது, அந்துருண்டை போடுறது, இந்த மாதிரி முறைகளை பின்பற்றி அந்த காண்டாமிருக வண்டை இது பண்ணிடலாங்க. சப்போஸ் இப்போ கூன் வண்டு தாக்குதல் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தண்டு பகுதியில் இருந்தது அப்படின்னா அந்த இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. நல்லா அருவாள் வச்சு வெட்டி உள்ளே நிறைய புழுக்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு என்ன பண்ணால் அந்த இமிடாக்ளோபிட் அப்படிங்கிற மருந்துங்க, பூச்சிக்கொல்லி மருந்து, அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி இமிடாக்ளோபிட் 1 லிட்டர் தண்ணி. இதை வந்து அந்த க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நல்லா ஊற்றி விட்டுருணுங்க. ஊற்றி விட்டிங்கன்னா உள்ள புழுக்கள் எல்லாமே வந்து இதாகிடுங்க. ஊற்றி விட்டுட்டு ஒரு வாரம் வந்து ஒரு வாரம் 2 வாரம் வந்து இருந்து பார்க்கணுங்க புழுக்க. அதுக்கப்புறமும் சாறு வடியில் அந்த இடத்துலன்னா அந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா சிமெண்ட் வச்சு அடைச்சிட்டிங்கன்னா இதாகிடும். சப்போஸ் மேலே குருத்து பகுதியில் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன அதே விகிதத்தில், அதாவது 1 மில்லி இமிடாக்ளோபிட் 1 லிட்டர் தண்ணி, இது 2 கலந்து அந்த குருத்து பகுதியில் வந்து ஊற்றி விட்டுட்டோம்னா அந்த மேலே உற்பத்தி ஆகிற புழுக்கள் வந்து இறந்துடுங்க. ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தை வந்து காயம் பண்ணாமல் இருக்கணும். முக்கியமாக வந்து பச்சை மட்டைங்களை வந்து வெட்டக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அப்படி வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த இது மட்டை இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த வழியாகவும் அந்த கூன் வந்து முட்டை வச்சு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பச்சை மட்டை வெட்டக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா காயம், மரத்தை கீழே கொத்துவாலையோ அல்லது உழவு ஓட்டும்போது பார்த்திங்கன்னா மரத்தை வந்து காயம் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த முறைகளை பின்பற்றி நாம் இந்த வந்து கூன் வண்டிலிருந்து நம்மளோட தோட்டத்தை வயலை வந்து பாதுகாக்கலாம். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எந்த மரத்தை பாதிக்குது, அதிகமான பாதிப்பு எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா குட்டை, அந்த இளநிக்காக பயன்படுத்துகிற பார்த்திங்களா அந்த மரங்கள், அப்புறம் வீரிய ஒட்டு, குட்டை நெட்டை நெட்டை குட்டை, இந்த மரங்களில் தான் வந்து அதிகமான பாதிப்பு இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசுக்கு கீழே உள்ள மரத்துங்களில் தான் இதனோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குங்க.